அதிமுக பொதுக்குழு அப்படின்றது தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழு அப்படின்றதால மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் 6 மாதத்திற்கு ஒரு முறை பொதுக்குழுவை நடத்தணும் அப்படின்ற விதிகள்லாம் இருந்தாலும் கூட அது தேர்தல் ஆணையத்திற்காக நடத்தப்படக்கூடிய சம்பிரதாயத்தை தாண்டி தேர்தல் ஆண்டுகளில் நடத்தப்படுறப்போ அதனுடைய முக்கியத்துவம் மிகவும் அதிகரிக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் என்டிஏ கூட்டணிக்குள்ள அதிமுக இணைந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்தில் இணைந்தாங்க. இன்னொரு 3 மாதத்தில் 1 வருடம் ஆக போகிறது. ஸோ தேர்தலுக்கு 1 வருடத்திற்கு முன்பே கூட்டணியில் இணைந்திருக்கிறது அதிமுக. இந்த ஒரு சூழலில் ஒரு பலமான பிரம்மாண்ட கூட்டணி அமையும் அப்படின்னு அதிமுக தொடர்ந்து சொல்லி வந்தது. அந்த பலமான பிரம்மாண்ட கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஒரு தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழுவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கூட்டணி பற்றிய முழுமையான அதிகாரங்களை முழுமையான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கு வழங்கிதான் இதுவரை அதிமுகவில் இந்த மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றும் கூட தேர்தலுக்கு இந்த முழுமையான பணிகளை மேற்கொள்வதற்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் வழங்கி இந்த பொதுக்குழு தீர்மானங்களை நிறைவேற்றும். பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் சமீபத்திய பொதுக்குழுகள் ரொம்ப முக்கியமான ஒன்று. செப்டம்பர் பொதுக்குழு அப்படின்லாம் ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பொதுக்குழு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு இப்போ சமீபத்தில் நடந்து வரக்கூடிய அரசியல் மாற்றங்கள், அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் ஓபிஎஸ், அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் அண்ணாமலையை சந்தித்திருக்கிறார் டிடிவி அப்படின்னு அரசியல் களம் அதிமுகவை சுற்றி நகர்ந்து வருகிறது. அதிமுகவை சுற்றி அரசியல் களம் நகர்கிறது அப்படின்னா இந்த பொதுக்குழுவில் இது பற்றிய முடிவுகள் எடுக்கப்படுமா? அதாவது திரு செங்கோட்டையன் உள்ளிட்டவங்களாம் சொன்னது நீக்கப்பட்டவர்கள் பிரிந்து சென்றவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்றது, சேர்க்கப்படுவார்களா அப்படின்ற கேள்விகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட இது பற்றிய சமிக்கைகள் வெளிப்படுமா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் சிறப்பு அழைப்பாளர்களும் அழைக்கப்பட்டிருக்காங்க. சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, இப்போது பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவங்கெல்லாம் இந்த பொதுக்குழுவுக்குள்ளே வந்துடுவாங்க. அதுபோக சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்ற அடிப்படையில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, கட்சியினுடைய முன்னணி பேச்சாளர்களாக இருப்பாங்க, கட்சியில் முன்னாள் பதவி வகித்தவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மேயர் உள்ளிட்ட மாதிரியான பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, முன்னாள் பகுதி கழக செயலாளர் அப்படின்னு ஒரு 5000 பேர் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்துமே வந்திருக்காங்க. ஸோ கட்சியினுடைய அதிமுகவுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்புமே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த பொதுக்குழு. இந்த பொதுக்குழுவில் எதிர்வாதங்கள் வருமா? ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாகமான வரவேற்பு, அவருடைய பெயரை உச்சரித்து வரவேற்பை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ மாறுபட்ட கருத்துக்கள் வருமா அப்படின்றது எப்போவுமே கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ ஒன்று சேரணும், ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற முடிவுகள் கூட பொதுக்குழுவில் எடுக்கப்படுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஒருவேளை இவங்கெல்லாம் சேர்க்கப்பட்டாலும் கூட அதற்கான ஒப்புதல் தான் பொதுக்குழுவில் வாங்கப்படும். பொதுக்குழுவில் இவர்கள் பற்றி பேசப்படாது, அதாவது மற்றவர்களை சேர்க்கணுன்ற பற்றி பேசப்படாது அப்படின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இன்றைய பொதுக்குழுவினுடைய தீர்மானங்களும் முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எப்படியும் 15 தீர்மானங்களில் 8லிருந்து 10 தீர்மானங்கள் அரசு சம்பந்தப்பட்டதாக, அதாவது திமுக அரசு தேர்தல் அறிக்கை நிறைவேற்றவில்லை, திமுக அரசை கண்டித்தும் மழை காலத்தில் செயல்படவில்லை அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தான் எப்பவும் அதிமுகவுடைய தீர்மானங்கள் இருந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றும் அந்த தீர்மானங்கள் அவ்வாறே இருக்கும். அதுபோக எஞ்சிய தீர்மானங்கள் தேர்தல் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். குறிப்பாக பொதுச் செயலாளரை பாராட்டி சில தீர்மானங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேர்தலில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு, கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கு அப்படின்றதற்கெல்லாம் கூட அவருக்கு அதிகாரம் வழங்கியும் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. பொதுக்குழுவினுடைய இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய விருந்து எப்போவுமே தடபுடலான விருந்து இருக்கும். அதிமுக பொதுக்குழுவில் விருந்துக்கும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது அப்படின்றத பார்க்குறோம். அதிமுக பொதுச் செயலாளர் வானகரத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபத்திற்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகள்.
அதிமுகவுடைய முன்னோடிகள், நிறுவனர் மற்றும் முன்னாள் பொதுச் செயலாளர் உள்ளிட்டோருக்கு அவர்களுடைய படங்களுக்கு மரியாதை செலுத்தி இந்த பொதுக்குழு தொடங்குகிறது. பொதுக்குழுவில் வரவேற்புரையில் தொடங்கி சிறப்பு விருந்தினர்களுடைய உரை அப்படின்னு அடுத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் பேசுவார். எப்படியும் அரசை கண்டித்தும் பல சவால்களை விடுத்தும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா இந்த பொதுக்குழுவுக்கு பிறகாக அடுத்து தேர்தல் முடிந்த பிறகு, தேர்தலுக்கு பிறகுதான் அடுத்த பொதுக்குழு இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் முக்கியத்துவமான ஒரு நகர்வாக இது பார்க்கப்படுகிறது. இந்த நகர்வில் கூட்டணி பற்றிய விவகாரங்கள் மிக முக்கியமாக இருக்கும். எப்படியும் இந்த கூட்டணிக்கு ஏற்கனவே இபிஎஸ் அவர்கள் சொன்னது ஒரு பிரம்மாண்ட கட்சி வரும் சொன்னதும், அதிமுகவுடைய பொதுக்கூட்டத்தில் தாவேக்கா கொடி பறந்ததும் இதெல்லாம் ஒரு சமிகையாக பார்க்கப்பட்டது. அது தொடர்பாக அவர் பேசுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படியும் இந்த பொதுக்குழு ஒரு பேசுபொருளை ஏற்படுத்த போகிறது அரசியல் அரங்கத்தில் அடுத்த சில நாட்களுக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். திரு தங்கமணி அவர்கள், திரு சி.வி. சண்முகம் அவர்கள்லாம் வந்திருப்பதை பார்க்குறோம். சமீபத்திய நாட்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தினத்தன்று திரு தங்கமணி அவர்கள் வரலை, அவர் அதிருப்தியில் இருக்கார் அப்படின்லாம் அரசியல் விமர்சகர்கள் சொன்ன ஒரு சூழலில் தங்கமணி அவர்கள் நேரடியாக இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற காட்சிகளை பார்க்குறோம். சி.வி. சண்முகம் அவர்களும் அதே போல் தனியாக அஞ்சலி செலுத்தினார் அப்படின்றத செய்தியாக பார்த்தோம். ஆனால் அவரும் இந்த பொதுக்குழுவில் முன்னணியில் இருக்கிறார். அதிமுக தலைவர்கள் ஒருமித்த குரலோடு ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்றது இந்த பொதுக்குழுவினுடைய காட்சிகள் காட்டுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.